இவங்க மாறுறதுக்கான சந்தர்ப்பம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. உண்மையா இல்லையா சித்ராம்மா? ம். அப்படியாவது பேசினாலாவது இவங்க மாறுவாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக பேசியிருப்பாங்களே தவிர, உண்மையான பாசம் வச்சிருக்கிறவங்க அப்படி ஒரு வார்த்தைய என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. உண்மையா இல்லையா சித்ராம்மா? நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் இருக்குது விஷ்ணு. அப்ப அத வந்து மெச்சூர்டா இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மெச்சூர் இல்லாதவங்க அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்ல. நான் பொதுவா சொன்னேன். மொத்தத்துல என்ன பிரச்சனைன்னே எனக்கு தெரியல. எனக்கு டீட்டெயிலா தெரிஞ்சா தான் நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியும். இல்லைன்னா என்னால சொல்ல முடியாது விஷ்ணு. உனக்கு கல்யாணம் நடக்குது. அஜித்து. அப்படியா? அஜித்து பந்தியில எனக்கு சோறு நான் கேட்கறதெல்லாம் வரணும். பிரியாணி தான்டா வேணும் எனக்கு. ஒண்ணும் இல்ல சிங்கம் அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. வே வெளிய குப்பைய அள்ளி போடு. வாயில குப்பைய அள்ளி போடுன்னா. வாயில குப்பைய அள்ளி போடா? வாயில தப்பா இருக்கு என் ஸ்பெல்லிங்கு. டைப்பிங் எரரா இருக்கும் மேபி. ஹாய் அஜித் அப்படின்னு நம்ம மாலாக்கா சொல்றாங்க. அப்போ எதுக்கு சோகமா பேசுற அக்கா அப்படின்னு சிங்கம் கேக்குறாங்க. அப்படித்தான் நானும் பேசுறேன். ஆனா அதுதான் என் தப்பா போச்சு அப்படின்னு ஜெயந்தி சொல்றாங்க. ஹாய் மாலாக்கான்னு சிங்கம் கூப்பிடுறாங்க. ஹாய் சிங்கம் அப்படின்னு மாலாக்கா சொல்றாங்க. எல்லாரும் எனக்கு அண்ணா, தம்பின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜெயந்தி சொல்றாங்க. சாப்பிட்டீங்களா யா மாலாக்கா அப்படின்னு சிங்கம் சொல்றாங்க. யாருமே தப்பா சொல்லவே இல்லையே. எனக்கும் எல்லாரும் தங்கச்சி, அக்காங்க தான். பேசும்பொழுது ஃபன்னா உங்க எல்லாருமே 2 பேசுவோம். பேருக்கு ஏதோ ஃபோன்ல பிரச்சனையா இருக்குன்னு இப்ப தெரியுது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சித்ராம்மா. ஐயோ! நீங்க வேற ஏன் சித்ராம்மா? பொதுப்படையா அவங்க போடுற கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஆஹா. நீங்க ரிப்ளை பண்ண முடியலன்றதுனால நான் ரிப்ளை பண்றேன். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அவங்க போடுற சாப்பிட்டியா கமாண்டுக்கு சிங்கம்? நான் ரிப்ளை வாழ்த்து ஓகே, ஓகே. மாலாக்கா கேக்குறாங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை மிஸ்ஸஸ் அப்படின்னு அஜித் சொல்றாங்க. நீ என்னது குப்பைய அள்ளி போட்டுக்கடா அஜித்து அப்படின்னு ஜெயந்தி சொல்றாங்க. இட்லி சிங்கம் அப்படிங்கிறாங்க நம்ம மாலாக்கா. நீ தான்டா நீ தான்டா வா அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. நான் சாப்பிட்டேன் அக்கா தோசை அக்கா அப்படிங்கிறாங்க சிங்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சைலண்ட் கியூப் ஏன் இப்படி சண்டை போடுகிறீர்கள்? நம் ஃபேமிலி ஒரே ஃபேமிலி தானேன்னு ரோஜா சொல்றாங்க. சிங்கம் ஒரே ஃபேமிலி தான்டா மக. சண்டை இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ள போர் அடிச்சு போயிடாதா? அதனாலதான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு எதையும் உள்ளுக்குள்ள எதையும் வச்சுக்க தெரியாது. அதான் எல்லாம் சொல்லிட்டேன். அப்படியா ஜெயந்தி? யாருக்குமே உள்ள வச்சிருக்க தெரியாதுதான். இது எல்லாருக்குமான இயல்பான ஒரு விஷயம். யாரும் மனசுல இருந்து எந்த வார்த்தைகளும் பேசுறது கிடையாது. கோவத்துல சில வார்த்தைகள் எல்லார்ட்டயுமே வரும். ஏன் சித்ராம்மா என்ன வந்து, "டேய் வெங்காயம் உனக்கெல்லாம் அறிவு இருக்காடான்னு" கேட்டுட்டாங்கன்னா வைங்களேன் கோவத்துல. அதுக்காக நான் சித்ராம்மா கிட்ட, "ஏன் சித்ராம்மா நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, நான் இனிமே உங்க கூட பேச மாட்டேன், பழக மாட்டேன். நீங்க எல்லாரும் இப்படித்தான் இருக்கீங்கன்னு" சொல்ல முடியுமா? ஏன் அது பேச கோவத்துல பேசின ஒரு வார்த்தை அவ்வளவுதான். இல்ல கோவத்துல பேசின வார்த்தை. அதுக்காக மனசுல இருந்து அந்த வார்த்தைய நினைச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்கன்னு அர்த்தமா? ஏதோ ஒரு ஃப்ளோல ஒரு அவசரப்பட்டு அந்த கோவத்துல நாங்க ஏதோ செஞ்சிருப்போம். அத பிரதிபலிக்கிற விதமா அந்த டைம்ல நடந்த நிகழ்வுகள வச்சு அவங்க திட்டியிருப்பாங்க. தவிர அவங்க பிரிச்சு பேசணுமோ, இல்ல உங்கள பிரிச்சு தள்ளணுமோ அப்படின்னு நினைச்சு அவங்க அந்த வார்த்தைய சொல்லியிருக்க மாட்டாங்க. உண்மையா இல்லையா சித்ராம்மா? நீங்க என்ன பிரிக்கிறதுக்காக தான் அந்த வார்த்தைய சொன்னீங்களா? இல்லையே! ஏதோ ஒரு ஏதோ தருணத்துல அப்படி சொல்லிருவீங்க. உத்தேசப்பட்டு வர்ற ஒரு சில வார்த்தைகள். அதுக்காக உத்தேசிக்காம அதுக்காக பண்ணிட்டாங்களேன்னு ரோஜா. சித்ராம்மாக்கு எனக்கு அன்பு இல்லாம போயிற போதா? இல்ல எனக்கு அவங்க அம்மா இல்லாம போயிருவாங்களா? இல்ல அக்கா இல்லாம போயிற போறாங்களா? சொல்லுங்க சித்ராம்மா. முதல்ல உங்க 2 பேத்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஐயோ! அவங்க போடுற கமெண்டுக்கான ரிப்ளை பதில் சொல்லணும் சித்ராம்மா. ஐயோ! எங்களுக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. போங்க. ஒரு டாக்டரான அவங்க அவங்க போடுறதுக்கான மெசேஜுக்கு நான் ரிப்ளை குடுக்குறேன். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு டாக்டரா நான் என்னுடைய கடமைய செய்றேன். ஓகே, ஓகே. இங்க வரணும்னு சொல்லி இங்க வரணும்னு சொல்லி